அப்புறம் நியமங்கள் என்னன்னு கேட்டால், நமக்குள்ளேயே நாம் எப்படி நம்ம டிசிப்ளின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நியமம்னு சொன்னாங்க. முதல்ல என்னது? சௌச்சம், தூய்மை. உடல் அளவில் தூய்மையாக இருக்கணும், உள்ளத்தளவில் தூய்மையாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு. சௌச்சம். அப்புறம் சந்தோஷம். சந்தோஷம்னா சந்துஷ்டம், மன திருப்தி, கண்டென்ட்மெண்ட். அதுதான் சந்தோஷத்துக்கு சமஸ்கிருதத்தில் பொருள். சந்தோஷமாக இருக்கேங்கிறது கிடையாது. சந்தோஷம் சந்துஷ்டின்னு அர்த்தம், திருப்தி. பகவான் இது கொடுத்துருக்கானோ அது ரொம்ப சந்தோஷம், அது சந்துஷ்டி. இது ரொம்ப முக்கியம். தபஸ். தபஸ்னா என்ன அர்த்தம்? மனதுக்கு எப்பயும் சுகத்தை, உடலுக்கு எப்பயும் அது கேட்குற சுகத்தெல்லாம் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் உடலை வருத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி உயர்ந்த காரியத்துக்காக, அதான் தபஸ்சரியம் சொல்லுவாங்க. சாத்வீக உணவு உண்றதை கூட தபஸ்சரியம் சொன்னார். நம்ம பார்த்தோம்னா பிரம்மேந்திரர். ஸோ தபஸ். அப்புறம் சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் என்னன்னு கேட்டால், நம்ம குருநாதர் உபதேசித்த உயர்ந்த மந்திரத்தை ஜபம் செய்தல், சாஸ்திரங்களை படித்தல், கற்றுணர்தல், இதெல்லாம் சுவாத்தியாயம். அன்றாடம் பண்ணணும் அதை. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 நியமங்கள். ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக எல்லா காரியங்களையும் செய்யணும். அவனை சரணடைந்து வாழ வேண்டும்.